வணக்கம் தோழர்களே, இது உங்கள் வாடிவாசல் TN83 உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம கௌபாசின்ல ரைடிங் போடுறோம், வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிறப்பாக குதிரை ஓட்டிட்டு இருக்கீங்க, ஹார்ஸ் ரைடிங் நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? நான் கிரேஷியஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறேன். இந்த ஹார்ஸ் ரைடிங் மேல உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆர்வம் வந்துச்சு? எங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்க எல்லாம். எங்க அப்பா நேம் ஜி தப்ரேஸ் அலி. ஒரு என் கணக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துலேருந்து ஓட்டுன்னு வரோம். ஸோ உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ஹார்ஸ் ரைடிங் தெரியும்? ஆமாம். ஆக்சுவலி அந்த சேடலில் சில சேடல்லாம் பசங்களுக்கு சாட்டிஸ்ஃபை வராது. இந்த சேடலில் பார்த்தீங்கன்னா நல்ல சேடல் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை வரும், பசங்களுக்கு பிடிச்சி ஓட்டுறதுக்கும் சரி. இது சேடல் கௌபாசின்னு வாங்க. அந்த இங்கிலீஷ் குதிரைக்கு ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க, நம்ம குதிரைக்கு யூஸ் பண்ணுறது கம்மி. இந்த ஆர்மி ஜீன் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்மி ஜீன் நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு, நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நான் ஓட்டுறது கம்மி தான். இதில் எனக்கு ஜீனு நந்தாலே தான் ஓட்டுவேன்னா, ஜீன் கீன் எதுவும் இல்லாமல் தான் ஓட்டுவேன். பசங்களுக்காக தான் முக்கியமாக வாங்கினேன். அது இந்த அண்டி ஒரு சந்தை தேர் திருவிழா தான் வாங்கினேன். சத்தியமங்கலம் சாமிகிட்ட தான் வாங்கினேன். அவரு ஓரளவுக்கு பட்ஜெட்டை கம்மியில் தராரு. பரவாயில்ல. என்ன ப்ரைஸில் வாங்கினீங்க? ப்ரைஸ் விட்டுருங்க, 4 பேருக்கு அவரும் வியாபாரம் பண்ணோம் இல்லையா, அது விட்டுருங்க. அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். நம்மளுக்கு கம்மி பட்ஜெட்டில் கம்மியாக கொடுத்தாரு. அவர்கிட்ட மேட்டுங்கெல்லாம் வாங்கி வரோம், குதிரை சாமான்லாம் அவர்கிட்ட கிடைக்குது. அது மாதிரி அந்தியூரில் தேர் திருவிழாலே வாங்கிட்டு வந்தது. குதிரை அங்கே தான் வாங்கினோம், வாங்கி ஒரு 5 வருஷம் ஆகுது. குட்டியும் போட்டுக்குது குதிரை. மிர்சா 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 ஐயா எப்படி மிர்சா ஆமா ஐயா 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 கூப்பிட்டோன்னு வரலங்க. குட்டி நம்ம குட்டி இங்கே போட்ட குட்டிங்க. அது எப்பவுமே ஜீன் சொன்னீங்கன்னா இந்த ஜீனில் சேஃப்டியாக இருக்கும், நல்லா இருக்கும், கிரிப்னஸ் நல்லா இருக்கும். அதே தகுந்த மாதிரி ஹெல்மெட்டும் இருக்குது நம்மள்கிட்ட. ஹெல்மெட் போட்டு ஓட்டினா இன்னும் சேஃப்டி. 2 வீலருக்கு எப்படி ஹெல்மெட் போடணுமோ அதே மாதிரி ஹார்ஸ் ரைடிங்க்கும் ஹெல்மெட் போடணும். முடிஞ்ச அளவுக்கு தார் ரோடை ஓட்டுறது அவாய்ட் பண்ணுங்க, மண்ணில் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். கிரவுண்டில் ஓட்டுங்க, ஏன்னா குதிரை எப்போ மிளறணும்னு தெரியாது. குதிரை நம்மள்ட்ட என்ன தான் பழக்கம் இருந்தாலும் திடீர்னு மிளறிச்சுன்னா தார் ரோட்டில் எதனா அடிப்படும், ஜருக்கும். மண் ரோட்டில் என்ன நல்லா இருக்கும். ஓட்டுறவங்க ஓட்டுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நம்ம இருந்தாலும் அவாய்ட் பண்ணணும். முடிஞ்சளவுக்கு ரைடிங் கிரவுண்ட் பிளேயர் தான். உறுதியில் சொன்னால் தான் புரியும், ஏன்னா நம்ம கூட பழகி 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 உறுதியில் கடுமானா கடும், செல்லனா செல்லும், கடும் இப்படி உறுதியில் சொன்னால் நல்லா புரிஞ்சிக்கும். ஆமாம், எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி அவர். உருதுல என்ன சொல்லுவாங்க? கடோ. நம்ம ஆளுக்கு பார்த்தீங்கன்னா குதிரைக்கு உருது தான் தெரியும். ஸோ இந்த சீட்டு நான் உக்காண்ட போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு மற்ற சீட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த சீட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதே சமயம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கிடுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது. நெக்ஸ்ட் இந்த மோஸ்ட்லி இந்த மாதிரி சீட்ஸ்லாம் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, இந்த மாதிரி கேம் வைக்கிறதுக்கு, ஸ்டென்ட்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்காகலாம் இந்த சீட்டை நம்ம பயன்படுத்துவோம். இதில் உட்காரும் போது எனக்கு அந்த ஃபீல் தான் வருது. மோஸ்ட்லி இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, சீட்டை விட்டு இறங்குறது. இந்த கிரிப் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பிடிச்சிட்டு இறங்குறதுக்கு, ஏறுறதுக்கு, ஓடுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் அந்த வெளிநாட்டு கேம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மாடு ஓடும் போது கயிறை தூக்கி போட்டு மாடை பிடிச்சி நிப்பாட்டுறதுக்கு, அந்த மாதிரியான கேம்ஸ்க்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு சீட்டை நம்ம தோழர் தப்ரேஸ் அவர்கள் வாங்கிட்டு வந்திருக்காரு. சீட்டில் எனக்கு போனது ரொம்ப ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருக்குது.